ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் பண்ணிடலாங்க. ஒரு 5 நெல்லிக்காய் வந்துங்க ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெல்லிக்காயை சுத்தமாக கழுவிட்டு நல்லா சீவி எடுத்துடலாங்க. பெரிய நெல்லிக்காயின் முக்கிய நன்மை பார்த்திங்கன்னா, இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல், செரிமானத்தை மேம்படுத்துதல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல். இது வைட்டமின் சி, இரும்புச்சத்து, கால்சியம் போன்ற சத்துக்களால் நிரம்பியுள்ளது. இதய ஆரோக்கியம், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பை தடுக்க உதவுகிறதுங்க. கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுங்க. இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மருத்துவரின் ஆலோசனையிடம் மிதமாக உட்கொள்ள வேண்டும். அஜீரணம், வீக்கம் போன்ற செரிமான பிரச்சனைகளை குறைத்து ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது. நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் திறன்களை அதிகரிக்க உதவுகிறதுங்க இந்த பெரிய நெல்லிக்காய். இதில் உள்ள வைட்டமின் ஏ கண் தொடர்பான குறைபாடுகளை குணப்படுத்த உதவுகிறது. அதே மாதிரி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி நிறைந்திருப்பதால் செல்களை புத்துணர்வு பெறச் செய்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறதுங்க. அதே மாதிரி தோல் மற்றும் முடி காயங்களை ஆற்றும் தன்மையும் முடி வளர்ச்சிக்கு உதவும் தன்மையும் கொண்டதுங்க. உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறதுங்க. இவ்வளோ பயன் உள்ளதுங்க இந்த பெரிய நெல்லிக்காய். காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு குடிப்பது மிகவும் சிறந்தது. அதே மாதிரி அன்றாடம் 1 அல்லது 2 சிறிய நெல்லிக்காய்கள் அல்லது 30-50 மில்லி சாறு உட்கொள்ளலாம். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் நீரழிப்பு மற்றும் சிறுநீரகங்கள் போன்ற பிரச்சனைக்கு வழிவகுக்கும். கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையுடன் உட்கொள்ளணுங்க. அவங்க அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. நெல்லிக்காய் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சீவி எடுத்துடலாங்க. அதோட 2 பெரிய பச்சை மிளகா போட்டங்க. நீங்கள் வரமிளகா போடுறதுன்னா ஒரு 4 வரமிளகா போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு. அதே மாதிரி இஞ்சி ஒரு துண்டு சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டுங்க. நான் வெங்காயம் போடுறேங்க. வெங்காயம் போட வேண்டியதில்லை, உங்கள் ஆப்ஷன் தான். நான் சின்ன வெங்காயம் 4, பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் போடுறதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தாங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாணலி வச்சுங்க. ஆயில் விட்டு கடுகு, அதுக்குள்ளே சாதம் அந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் ஒரு டம்ளர் எடுத்து வச்சாச்சுங்க. ஆயில் 3 டீஸ்பூன் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கலாங்க. அது சாப்பாடு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சேங்க. அப்போ தான் அந்த சூடெல்லாம் ஆறுங்க. அதோடு நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் சூடானோன்னு கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, அப்புறம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறதெல்லாம் அதில் போட்டுடலாங்க. இஞ்சிங்க, அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை அதோடு நம்ம நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. அதோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெல்லிக்காய் 5 நெல்லிக்காய் சீவி வச்சுருக்குறேங்க. அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நெல்லிக்காய் வெந்துருங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. தட்டு போட்டு மூடி வச்சுட்டு சாதத்தை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆற வச்சுட்டுங்க. அதுக்குள்ளே நெல்லிக்காய் வெந்துட்டுருக்குதுங்க. நீங்கள் தேவைன்னா முந்திரி பருப்பு கூட ஒரு 10 முந்திரி பருப்பு போடலாங்க. அதோடு போட்டுங்க. 10 முந்திரி பருப்பு சேர்த்திட்டேங்க. நல்லா வணக்கி விட்டுறலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, கடுகு, இஞ்சி எல்லாமே போட்டாச்சுங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 போட்டு அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுறணுங்க. நெல்லிக்காயெல்லாம் அந்த பச்சை வாடையே போயிருங்க. நல்லா பெரட்டி விட்டே இருங்க. நீங்கள் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் பச்சையாகவும் சாப்பிட்லாங்க. இது சாதம் இன்றைக்கி வேணும்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்காக
மடன்னு செஞ்சுட்டேங்க. நல்லா சிம்மிலேயே வச்சு நெல்லிக்காய் நல்லா வந்த பிறகுங்க நீங்கள் முந்திரி பருப்பும் போடலாம், இல்லை நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை இருந்தால் அதுவும் போடலாங்க. கொஞ்சம் வணக்கி விட்டு போட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே தக்காளி சாதம், தயிர் சாதம், புளிச்சாதம்னு பண்ணாமல் இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்துங்க சும்மா சாப்பிட சொன்னால் குழந்தைகளை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா வணக்கிங்க சாதம் போட்டு நல்லா பெரட்டி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக குழந்தைகள்லாம் இது லெமன் சாதம்னு நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. மஞ்சத்தூள் போட்டிருக்கறனால. நல்லா புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. இது உடம்புக்கு வந்துங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இல்லைங்களா? இது மாதிரியெல்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்திக்கணுங்க. இதே மாதிரி நான் சிறு நெல்லிக்காயும் செய்வேங்க. இன்றைக்கி பெரிய நெல்லிக்காய் செஞ்சு காட்டிக்கிட்டேன். அடுத்த தடவை ஊருக்கு போயிட்டு வந்துட்டு சின்ன நெல்லிக்காய் காட்டுறேங்க. பார்த்திங்களா, இந்த பதத்துக்கு நெல்லிக்காய் நல்லா வணங்கி வந்துடணுங்க. குழந்தைகள்லாம் பச்சை நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கிறனால நம்மளாம் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பும் போட்டு சாப்பிடுவோங்க. அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எங்கள் அம்மாலாம் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு கலக்கி கொடுத்துருவாங்க. தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயும் அங்கெல்லாம் ஸ்கூலுக்கு முன்னாடி விற்பாங்க, வாங்கி சாப்பிடுவோங்க. அப்புறம் சாதம் எடுத்து ஆற வச்சுருந்ததை எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டம்ளர் சாதங்க. 1 டம்ளர் சாதத்துக்கு 3 டம்ளர் சுத்தமாக கழுவி எடுத்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேங்க. அதை எடுத்து ஆற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பரட்டி விட்டுறலாங்க. பார்த்திங்களா, இந்த பாத்துக்கு வந்துடணும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பட்டன் கீழே இருக்கும், அதை தட்டிடுங்க. அப்போ தான் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருந்ததுன்னு. நீங்கள் எப்படி செய்வீங்கங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் பச்சை மிளகா போடுவீங்களா இல்லை வரமிளகா போடுவீங்களான்னு சொல்லுங்கள். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். சமையல் பண்ணும்போது கொஞ்சம் சுவையோடையும் அன்போடையும் பகவான் நாமத்தை சொல்லிட்டு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி தலையை தூவி வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. நெல்லிக்காய் சாதம் ரெடி. பாய் ஃப்ரெண்ட்.